எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. அள்ளி கொடுத்து வாழ்ந்தவர் நெஞ்சும் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். புரட்சி தலைவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள், அவருடைய பக்தர்கள், இவங்க எல்லோருமே புரட்சி தலைவரை காட்டிய வழியில் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனசு உள்ளவங்களாக வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. பல பேர்த்துக்கு பலர் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இதை நம்ம கண்கூட பார்க்குறோம், கேள்வியும் பட்டிருக்கிறோம் பல பேர். அப்படி நான் கேள்விப்பட்ட வகையில் ஒருத்தர் என்ன தெரியுங்களா செய்கிறாரு, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக மற்றவங்களுக்கு உதவுறதையே தனது வாழ்நாள் லட்சியமாக கொண்டு சில பேர் சில டைமில் சிலருக்கு உதவி செய்வாங்க. ஆனால் இவர் வாழ்கிற வாழ்க்கையே மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கு தான் அப்படின்னு வாழக்கூடியவராக ஒருத்தர் விளங்குறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். யாருக்கு உதவுறாரு? இல்லாத ஏழை பாளையங்களுக்கு உதவுறாரு. ரோட்டோரம் முடியாமல் இருக்கக்கூடிய வயோதிகர்களுக்கு, முதியவர்களுக்கு உதவுறாரு. நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி தர்றாரு, சாப்பாடு வாங்கி தர்றாரு. உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவுறாரு, மருந்து மாத்திரை வாங்கி தர்றாரு, உடைகள் வாங்கி தர்றாரு, பெட்ஷீட் வாங்கி தர்றாரு, சாப்பாடு வாங்கி தர்றாரு. எல்லாத்துக்கும் மேலே கை செலவுக்கு பணமும் தர்றாரு. இப்படி செய்கிறவர் என்னதுங்களை சொல்கிறாரு, இந்த உதவி என் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உங்களுக்கு இந்த உதவியை செய்ய சொன்னார் அப்படின்னு தலைவர் பேரை, எம்ஜிஆர் பேரை சொல்லி இவர் உதவிக்கிட்டு வர்றாரு. இப்படி உதவக்கூடிய ஒரு மனிதன் யார் அப்படின்னு தான் நம்ம கேட்குறீங்க. அவர்தான் கர்நாடக எம்ஜிஆர் திரு லாரன்ஸ் அவர்கள். கர்நாடக எம்ஜிஆர் லாரன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இவர் இப்படி பல பேருக்கு பல வகையில் உதவி செஞ்சுக்கிட்டு வர்றாரு. சரி, இவர் உதவி செஞ்சுக்கிட்டு வர்றாரு. இவர் அப்போ ஒரு லட்சாதிபதியாக இருக்கலாம் அல்லது கோடீஸ்வரனாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம அப்படி தான் நினச்சோம். அவர் லட்சாதிபதி தான், அவர் கோடீஸ்வரன் தான். ஆனால் பணத்தால் அவர் லட்சாதிபதி இல்லை, பணத்தால் அவர் கோடீஸ்வரன் இல்லை. மற்றவங்களுக்கு உதவுறத்தில் அவர் கோடீஸ்வரன், மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதுல அவர் கோடீஸ்வரன். எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் கொடுப்பதையே தான் வாழ்க்கையாக நினச்சி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு வர்றாரு பார்த்தீங்களா, அந்த வகையில் அவர் கோடீஸ்வரன் தான். ஆனால் உண்மையை சொல்ல போனால் அவர் ஒரு சாதாரணமான ஒரு ஏழை. ஏழைனா எப்படிங்க, கட்டடத்துக்கு பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஒரு ஏழை தொழிலாளி. நினைக்கவே இது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு கட்டிடத்துக்கு வேலை செய்யக்கூடிய, ஒரு பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஒருத்தர் இந்த அளவுக்கு வேலை செய்கிறாரு, இந்த அளவுக்கு மக்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாரு, உதவிக்கிட்டு வர்றாரு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது பார்த்தீங்களா. ஆக புரட்சி தலைவர் எப்படி மற்றவங்களுக்கு உதவணும், அவர் நாடகத்தில் நடிக்கும் பொழுதும் சரி, சினிமாவில் நடிக்கும் போதும் சரி, ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது 10 ரூபா சம்பாதிச்சாலும் அதில் 7 ரூபா மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற கொள்கையை வச்சுருந்தாருங்கிறத நம்ம படித்தோம், கேட்டோம். அதுபோல் இவர் சம்பாதிக்கிற காசில் அதாவது 3/4 பிறருக்கு உதவுறதுக்கு செலவு பண்ணுறாரு. அந்த 1/4 தான் தன்னோட குடும்ப செலவுக்காக கொடுத்துட்டு வர்றாரு. எவ்வளோ பெரிய விஷயங்களா தெரியுங்களா. அதே மாதிரி பாருங்கள்,
இவர் ஒரு கட்டடத்துக்கு கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் பண்ணுறதுக்கு அதில் வந்து ஒரு 50,000 வாங்குறாருன்னா மற்றவங்களுக்கு கொடுத்தது போக ஒரு 10,000 வீட்டுக்கு கொடுத்துட்றாரு. 10,000 கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 40,000 இவர் என்னதில் செய்கிறாரு, வீடு நிறையா வேட்டி, புடவை, பெட்ஷீட்டு, அதாவது போர்வை எல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுக்கிறாரு. இது ஏன் அடுக்கி வச்சுக்கிறாருன்னா, நம்ம செய்கிற தொழில் வந்து எப்போதுமே நமக்கு வேலை கிடைக்குங்கிறது நிச்சயம் இல்லை. சில டைமில் வேலை இல்லாமல் போகும். அந்த டைமில் நம்ம கொடுக்கறதுக்கு உதவுறதுக்கு நம்ம கையில் பணம் இல்லாமல் போகும். ஆக அப்போ நம்ம கொடுக்கறதுக்கு கஷ்டப்படக்கூடாது, திணறக்கூடாது, நம்ம கொடுக்குற உதவி நின்று போயிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்கூட்டியே இந்த பெட்ஷீட்டு, புடவை, வேட்டியெல்லாம் வாங்கி வச்சு அந்த தக்க சமயம் வரும் பொழுது, உதாரணத்துக்கு சொல்லப்போனால் புரட்சித் தலைவருடைய பிறந்தநாளாக சரி, நினைவு நாளாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற புரட்சித் தலைவருடைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆன இந்த மாதிரி டைமில் இருந்தாலும் சரி, எந்த டைம் ஆனாலும் இவர் அந்த இடத்துக்கு போயிடுவார். போயிட்டு ஸ்டேஜில் ப்ரோக்ராமில் நடந்துக்கிட்டு இருக்கோம், இவர் கீழே இருந்துக்கிட்டே அந்த புரட்சித் தலைவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் ஏழ்மையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரு 40-50 பேர்த்துக்கு அந்த இலவச வேட்டி சிலையை கொடுத்துட்றாருங்க. ஸ்டேஜ் கூட ஏற மாட்டார், கீழே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கொடுத்துறாரு திரு கர்நாடக எம்ஜிஆர் லாரன்ஸ் அவர்கள். இந்த அளவுக்கு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா என்னங்க, எப்படிங்க எப்படி முடியும், யாரால முடியும்? உண்மையா அவருக்கு எம்ஜிஆர் லாரன்ஸ்னு பேர் வச்சுதாங்க பாருங்க, அது 100க்கு 100 சரியான பேருங்க. ஏன்னா புரட்சித் தலைவர் கூடிய அந்த பொன்னான மனசு, மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அந்த நல்ல மனசு திரு எம்ஜிஆர் லாரன்ஸ் அவர்களுக்கு இருக்குதுன்னா உண்மையாலே இது வந்து நம்ம பாராட்டப்படக்கூடியது. இது நம்ம அவரை நினச்சி பெருமைப்படக்கூடியதாக விளங்குது. இப்படிப்பட்ட இவர் என்ன தெரியுங்களா செய்கிறாரு, யாருமே நம்ம தமிழகத்தில் செய்யாத ஒரு சிறப்பான ஒரு வேலையை செய்கிறாரு. என்ன தெரியுங்களா, புரட்சித் தலைவருடைய 108வது பிறந்தநாளை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவை மட்டுமல்ல உலகெங்கிலும் வாழும் அனைத்து புரட்சித் தலைவர் ரசிகர்கள், தொண்டர்கள் மற்றும் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே சிறப்பாக கொண்டாடுறாங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னமும் கொண்டாடிட்டு வர்றாங்க. ஆனால் இவர் என்ன தெரியுங்களா செஞ்சார், புரட்சித் தலைவருடைய 108வது பிறந்தநாளை 7/3/2025 அன்று புரட்சித் தலைவருடைய இல்லமான ராமாவரம் தோட்டத்தில் கொண்டாடுறாரு. எப்படிங்க, ராமாவரம் தோட்டத்தில் புரட்சித் தலைவர் பிறந்தநாளை 108வது பிறந்தநாளை கொண்டாடுறாரு. எப்படி கொண்டாடுறாரு, இவர் மனசில் புரட்சித் தலைவருக்கு நம்ம ஏதோ செய்யணும், நம்ம அவருக்கு நம்ம கையினால் பரிமாறணும் சாப்பாடுங்கிற மாதிரி நினச்சாரோம். அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்காதனால இவர் என்ன செய்கிறாருன்னா, புரட்சித் தலைவருடைய தெய்வ குழந்தைகள் ராமாவரம் தோட்டத்து இல்லத்தில் அந்த பள்ளியில் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, தெய்வ குழந்தைகள், புரட்சித் தலைவருடைய தெய்வ குழந்தைகள், அதாவது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைகள் அனைவருக்குமே இவர் சீருடை வழங்குறாரு. தனது சொந்த செலவில் சீருடை வழங்குறாரு. அன்னைக்கு மதியம் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கழிப்படை அறைகளுக்கும் பிளாஸ்டிக் பக்கெட்டு, ஜக்கு இந்த மாதிரிலாம் தர்றாரு. அது போகாதுன்னு வெளியே இருக்கக்கூடிய அந்த கழிப்படை அறைக்கு இவரே பெயிண்டிங் பண்ணி தர்றாரு. ஆக இவ்வளவு செய்கிறாரு. கிட்டத்தட்ட இதனுடைய செலவுகள்லாம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்க மொழியும் கம்மியாக இருக்காது. அவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாரு. இதை நான் அந்த விழாவுக்கு போனப்போ எல்லாம் அவங்க சொல்கிறத நான் கேட்டது. இத்தனைக்கும் அவர் எனக்கு அதிக அறிமுகமே கிடையாது. கர்நாடக எம்ஜிஆர் லாரன்ஸ் அவர்கள் எனக்கு அதிக அறிமுகம் கிடையாது. அவர்கிட்ட எந்த அளவுக்கு எனக்கு பழக்கமும் இல்லை. இது ஏன் சொல்கிறேன்னா, புரட்சித் தலைவர் ரசிகர் ஒருத்தர் இந்த அளவுக்கு செய்கிறாரே அப்படிங்கிற மனசு எனக்கு அவரை பற்றின அவர் செய்யக்கூடிய இந்த உதவிகளை என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. திண்டுக்கல்லில் 107வது பிறந்தநாள் நடத்தினாங்க.
அதில் நாங்கள் போயிருந்தோம். நாமக்கல் எம்ஜிஆர் சார் தான் கூட்டி போயிருந்தோம். அப்போ இவர் நம்ம சாரை பார்த்தோம். யாருங்க? கர்நாடக எம்ஜிஆர் லாரன்ஸ் அவர்கள் பார்த்தோன்னா விஷ் பண்ண, அவ்வளோதான். அந்தளவு பழக்கம் இல்லை. அதே போல் இந்த டைமும் திரு நாமக்கல் எம்ஜிஆர் மூலம் அழைப்பின் மூலம் அவருக்கு அங்கே போனோம். அங்கே போன உடனே அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே இவரை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் சிறப்பாக பண்ணுறாரு, பிடிக்கிறாரு, எல்லாத்துக்கும் உதவுறாரு, 10 பைசா வெளியிலேருந்து யார்ட்டையும் வாங்காத செய்கிறாரு. பாருங்கள், அவர் இதுவரைக்கும் செஞ்ச எத்தனையோ பேர்த்துக்கு உதவி இருக்காருன்னு பார்த்தீங்களா? அந்த உதவிகளும் சரி, ராமாவரம் தோட்டத்தில் புரட்சி தலைவருடைய தெய்வ குழந்தைகளுக்கு சீருடை வழங்குதல், உணவு வழங்குதல் மற்றும் அந்த ஒவ்வொரு கழிப்படைகளுக்கும், ஒவ்வொரு கழிப்பட அறைகளுக்கும் பக்கெட்டு, அந்த ஜக்கு இந்த மாதிரி வழங்கினது, இத்தனை செலவுகளுக்கும் அன்னைக்கு செஞ்ச செலவு மட்டும் ஒரு 5 லட்ச ரூபா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் ஒத்த ரூபா கூட யாருக்கிட்டையும் இவர் ஒரு நன்கொடையாக வாங்கினதே இல்லையாம். ஆக யாருக்கிட்டையுமே இவர் நன்கொடை வாங்காமல் தனது உழைப்பின் மூலமாக 3 மாதம் இதுக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த பணத்தை திரட்டி கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாரித்து யாருக்கிட்டையுமே ஒத்த ரூபா வாங்காத தனது சொந்த செலவிலேயே ராமாவரம் தோட்டத்து இல்லத்தில் புரட்சி தலைவருடைய தெய்வ குழந்தைகளுக்கு சீருடை வழங்குதல், உணவு வழங்குதல் மற்றும் இவ்வளோ ஒரு உதவிகள் செஞ்சுக்கிருக்காருன்னா உண்மையாலுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நமது கர்நாடக எம்ஜிஆர் லாரன்ஸ் உருவத்தில் நான் பார்க்குறேன். அதுதான் உண்மை. மற்றபடி அவர்கிட்ட எனக்கு எந்த விதமான பழக்க வழக்கங்களுமே கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ இந்த வீடியோவிலேயே நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி அதாவது 7/3/2025 108வது பிறந்தநாள் விழா ராமாவரம் தோட்டத்து இல்லத்தில் அந்த பள்ளியில் நடக்குது. அந்த புரட்சி தலைவர் தெய்வ குழந்தைகளுக்கு அந்த உணவு வழங்குதல், சீருடை வழங்குதல், இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது. இந்த விழாவுக்கு திரு எம்ஜிஆர் லாரன்ஸ் யார் அழைக்கிறார் பாருங்க. தலைமை ஏற்க மனிதநேய அறக்கட்டளையின் தலைவர் அண்ணன் திரு துரைசாமி அவர்களை அழைக்கிறாரு. அவர் தலைமை தாங்கிறாரு. அதே போல் சிறப்புரையாற்ற திரு லாரன்ஸ் அவர்கள் யார் அழைச்சிருக்கிறாருன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் பல படங்களில் கதாநாயகன் நடித்த எம்ஜிஆர் லதா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல், அதாவது கர்நாடக எம்ஜிஆர் திரு லாரன்ஸ் அவர்களுக்கு குட்டி கொடைவள்ளல் என்ற பட்டத்தை அதே அந்த மேடையில் வழங்கிய நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த விழாவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆக இவ்வளோ பெரிய ஆளுமைகள் நிறைந்த அந்த விழாவைக்கு எல்லாம் வந்திருந்து அங்கே சிறப்பு செஞ்சாங்க. ஆக இவ்வளோ பெரிய ஆளுமைகள் வருகை தந்து அந்த விழாவை சிறப்படைய செய்த திரு எம்ஜிஆர் லாரன்ஸ் அவர்களை உண்மையாலும் நான் மனதார பாராட்டினேன். அது மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், மலேசியா, பினாங்கு அங்கிருந்தும் பல முக்கியமான விஐபிகள் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாடகர்கள், நடன கலைஞர்கள் அத்தனை பேர் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனில் அந்த அங்கே பயிலக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு கலை நிகழ்ச்சியின் மூலம் மகிழ்ச்சியை, அதாவது அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர், மலேசியா, பினாங்கு ஆகிய நாடுகளிலிருந்து முக்கிய விருந்தினர்கள் வந்திருந்தாங்க. மேலும் பின்னணி பாடகர்கள், நடன கலைஞர்கள் அனைத்து பேரும் வந்து அந்த நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சியை அருமையாக பண்ணியிருந்தாங்க. புரட்சி தலைவர் பாடலை மிக அருமையாக பாடினாங்க. புரட்சி தலைவருடைய பாடலுக்கு மிக மிக அருமையாக நடனம் ஆடினாங்க. ஆக இந்த நடனம் ஆடணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த நடன கலைஞர்கள், அதாவது பாடகர்களுக்கு நான் சொல்ல, அந்த நடன கலைஞர்கள் அத்தனை பேர்த்துக்குமே, அதாவது இந்த விழா வந்து பெங்களூர்லேயும் நடத்தியிருக்கிறாரு, சென்னையில் ராமாவரம் தோட்டத்தில் நடந்திருக்காரு. இந்த 2 விழாக்களுக்குமே அந்த நடன கலைஞர்கள் தங்குவதற்கு ரூம் ரெண்ட்டு, சாப்பாடு வசதி, அது இல்லாமல் ட்ரெயின் வசதி எல்லாத்தையும்
திரு லாரன்ஸ் அவர்கள் தன் சொந்த செலவிலேயே பார்த்துக்கிட்டாரு, நடன கலைஞர்களுக்கு மட்டும். ஆக ஒருத்தர்கிட்ட கூட ஒத்த ரூபா ஒரு நன்கொடை வாங்காமல் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக செஞ்ச திரு கர்நாடக எம்ஜிஆர் லாரன்ஸ் அவர்களை நான் பாராட்டுறேன். அதிலும் பாருங்கள், அதாவது இப்படிலாம் செய்கிறாரு அப்படின்ற இவருடைய இந்த சேவை மனப்பான்மையை பார்த்துட்டு மலேசியாவை சேர்ந்த திரு எம்ஜி குமார் அவர்கள் 19,000 ரூபாயும், அதே மாதிரி முத்துரத்னங்கிறவர் 5,000 ரூபாயும் இவர்கிட்ட கொடுத்தா எங்கடா வாங்க மாட்டார் அப்படின்னு அவருடைய மனைவி கிட்ட கொடுத்துருக்காங்க. யாருங்க? கர்நாடக எம்ஜிஆர் திரு லாரன்ஸ் அவருடைய மனைவி கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இதை இவர் கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறாரு, நம்ம யாருக்கிட்டையுமே வாங்காமல் இருந்தோமே, இப்படி இவங்க 2 பேரும் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு இவர் என்ன செய்கிறாரு பாருங்க. இவர் செய்த செயலில் அதை விட ஒரு ஹைலைட்டு, புரட்சி தலைவர் பயன்படுத்திய ஒரு மைக்கு இவர் பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை லட்சக்கணக்கில் ரூபாய்க்கு கேட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் புரட்சி தலைவர் நினைவை நான் யாருக்கும் தரமாட்டேன்னு வச்சிருக்கிறாரு. இப்படி தந்தார் பார்த்தீங்களா, அந்த எம்ஜி குமார் அவர்கள் தந்தார் பார்த்தீங்களா அமௌண்ட்டு, ஒரு நன்கொடை 19,000. அவருக்கு இந்த விலை மதிப்பற்ற மைக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆக இப்படி தனக்கு அந்த காசை கொடுத்துருந்தாலும் கூட அதை திரும்ப கொடுத்தா அவளை மரியாதையாக இருக்காதுங்கிறதுக்காக இவருடைய கண்களாக காத்து வந்த அந்த மைக்கை அவர்கிட்ட கொடுத்துட்டு தன்னுடைய சந்தோஷத்தை நிம்மதியாக நிம்மதி அடைஞ்சிட்டார் அந்த விஷயத்தில். ஆக தான் பயன்படுத்தி தான் இதுவரைக்கும் பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்திருந்த புரட்சி தலைவர் பயன்படுத்தி அந்த மைக்கை தான் அவர்கிட்ட கொடுத்து தனக்கு மன நிம்மதியை தேடிக்கிட்டார். ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதரை, மாமனிதர், புரட்சி தலைவர் வழியில் பலருக்கும் பல உதவிகள் செய்து கொண்டிருக்கின்ற திரு லாரன்ஸ் அவர்கள் ஒரு கொள்கை வச்சுருக்காருன்னு சொன்னாங்க. அதுவும் கேள்விப்பட்டேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1, 2, 3 பேர்த்துக்காவது இவர் கண்டிப்பாக ஏதாவது உதவி செய்வாராம். அட்லீஸ்ட் ஒருவருக்கு ஒரு உதவியாவது ஒரு நாளைக்கு செய்யலைன்னா அன்னைக்கு அவர் சாப்பிடவோ தூங்கவோ மாட்டார்னா பார்த்துங்களேன். ஆக ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சாலும் 100 ரூபா மேலே கணக்கு போட்டால் கூட வருஷம் 365 நாள் 36,500 ரூபா இவர் கம்பல்சரி இவர் உதவி செஞ்சு ஆகணுங்கிற கொள்கை உடையவராக இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட அந்த நல்ல உள்ளம் படைத்த திரு கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் அவர்கள் இன்னும் மேலும் அவர் நிறைய உழைக்க வேண்டும். அந்த உழைப்பின் மூலம் சம்பாதித்த பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காகவாவது ஆண்டவன் அவருக்கு நீண்ட ஆயுளையும் நிறைஞ்ச செல்வத்தையும் கொடுக்கணும். கர்நாடக எம்ஜிஆர் திரு லாரன்ஸ் அவர்கள் எப்படி இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். எல்லோருக்கும் வணக்கம். நான் கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் பேசுறேன். இன்னைக்கு புரட்சி தலைவருடைய ஆசீர்வாதம் என் மேல மட்டுமல்ல, இவங்க எல்லாரும் மேலேயும் இருக்குது. அம்மா மேல எல்லாரும் மேலேயும் இன்னைக்கு தலைவர் மேலேருந்து பார்த்துருப்பாரு. புலிகள்லாம் எங்க நம்ம வீட்டில் கொண்டாடுறாங்க போது அவர் மேலேருந்து அப்படியே சிரிச்சு முகத்தோட பாருங்க, சிரிக்கிறாரு பாருங்க, சிரிச்சு முகத்தோட பின்னால பாருங்க, அம்மாவுக்கு பின்னாடி சிரிச்சு முகத்தோட இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு ஒரு துணியா இருந்து நான் அன்னைக்கு எப்படி எனக்கு தெரியல. ரொம்ப பெரிய அழுக்கு துணி போட்டு ராமத்தோட்டில் அந்த அம்மாவா தெரியாது. எப்படா பர்மிஷன் கேட்கறது, எப்படா கேட்கறது, தலைவர் வீட்டில் இவ்வளவு பெரிய இடத்துல நம்ம எப்படா நிகழ்ச்சி பண்ண போறோம், எப்படி கேட்கலான்னு நான் உள்ள வரும்போது ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கினேன். அழுக்கு துணியெல்லாம் போட்டு பெயிண்ட் வேலை செய்யறதால அப்படியே அழுக்கழுக்கா இருந்துச்சு. உள்ள நுழைஞ்சு தலைவர் சிலையை பார்த்து தொட்டு கும்பிட்டு, ஐயா நான் உள்ள போறேன், அம்மா மனசுல நீங்க தான் இறங்கணும், நீங்க தான் அழைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் வந்து ஆபீஸ்ல கேட்டேன். ஒரு அம்மா அப்படியே மின்னல் மாரி அப்படியே ஜொலிச்சுன்னு உட்காந்துருந்தாங்க ஸ்டேஜில். உள்ள எல்லாம் ஒரு கை தட்டுங்க அந்த வார்த்தைக்கு. அவங்க முகத்துல புரட்சி தலைவருடைய சிரிப்பும் புரட்சி தலைவர் அழிக்கிற மாரி அந்த அழைப்பும் பார்த்தேன். என்ன தம்பின்னு கேட்டாங்க. அம்மா நான் இங்கே ராமநாதபுரத்தில் நிகழ்ச்சி பண்ணுறேன், இது மாதிரி பசங்களுக்கெல்லாம் உணவு, எல்லாருக்கும் யூனிஃபார்மு இதெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது நீங்கள் சம்மந்தத்துக்கு எல்லாருக்கும் கொடுக்கவே அவனால முடியுமானுங்க. இல்லைம்மா நான் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஒரே ஒரு கேட்டுன்னா எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. புரட்சி தலைவர் மனசில் ஏற்றி
இப்போ அந்த அம்மாவை நான் மேடைக்கு உங்களை எல்லாருமே நான் அறிமுகப்படுத்துறேன். நம்ம லதா அம்மா அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அம்மா உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லாம் கை தட்டுங்க. எனக்கு இங்க புரட்சி தலைவர்கள் நம்ம எல்லாம் இங்க சேர்ந்திருக்கோம்னாக்கா இந்த தெய்வத்துடைய பிள்ளை தான் எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குது. ஃபர்ஸ்ட் ஒருத்த கையில அம்மா கிட்ட கொண்டாட பத்தி புரட்சி தலைவர் சார்பாக எல்லாரும் ஒரு வாழ்க்கை சொல்லுங்க. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றிமா, ரொம்ப நன்றிமா. பர்மிஷன் கொடுத்து எங்களை எல்லாம் புரட்சி தலைவர் இடத்துல வரவேற்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நீ ஒரு வாரம் ஓரம் பண்ணி புரட்சி தலைவர் இருந்தாங்க. இவ்வளவு தூரத்துக்கு அதாவது ஒரு விஷயம் சொன்னேன். பைக் எடுத்து காஷ்மீர் வரைக்கும் போற வழியெல்லாம் அங்கங்க வேலை செஞ்சு மக்கள் வேலை செஞ்சு அதிகமான வருமானத்தை அந்த இல்லாத தாய்மார்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, போர்வாரம் வாங்கி கொடுக்குறது. உண்மையாலுமே சொல்றேன், புரட்சி தலைவர் உண்மையான ரசிகன் நமது பாடிகள் வாங்க. அம்மாவோட ஒரு பாடல் அதனால அவர் கூட நிற்கிற மாரி சந்தோஷம்.
வணக்கம். இன்னைக்கு புரட்சி தலைவர் இருந்தா அவர் சாப்பாடு போட்டிருப்பாரு. அதுக்கு பதில் எங்க அம்மா லதாமா வந்திருக்கிறாங்க. இதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் கூடயே பயணிச்சிருக்கின்றேன். அந்த காலத்துல கட்சிக்கு நிதியா 35 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன். இது உண்மை. இது ஊரக உலகத்தை உண்மை. அவர் என்ன வற்புறுத்துற அரசியலுக்கு வரல. எங்க அம்மா தான் வேண்டான்றதுனால நானும் ஒதுங்கிட்டேன். இருந்தாலும் புரட்சி தலைவர் மறக்கவே முடியாது. என் வாழ்நாள் உள்ளவரை புரட்சி தலைவருக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களை போல ரசிகர்களுக்கும் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஆர்எஸ் அவர்களை பற்றி சொல்லணும்னா பெங்களூர் ஆர்எஸ் அவர்கள் அவர் சொந்த பணத்திலேயே புரட்சி தலைவர் புகழ் பாடுகின்றவர். நாங்க எங்கெல்லாம் ஷூட்டிங் போறோமோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் அங்கிருந்து ரங்கநாதவர்களும் அப்புறம் முகப்பேர் செலியன் அவர்களும் இவரும் எல்லாரும் போய் எனக்கு போன் பண்ணி இந்த இடத்த முதன்மைப்பல் ஷூட்டிங் நடந்த இடத்த பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வளர்க்க உங்க தொண்டு அவர்களும் எந்த நிகழ்ச்சிகள் வந்தாலும் வந்துருவாரு. வரணும் நீங்க கண்டிப்பான என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் வரேன். இன்னைக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது அங்க நான் சென்றாகணும். அதான் சீக்கிரமா விடைபெறுகிறேன். ஒரே விஷயம், இன்னைக்கு நிறைய பேர் நடிகர்கள்லாம் எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிடுறாங்களே, மிகப்படுத்துறாங்க. எப்படி பாருங்க, ஒரு அரசியலையும் சரி நடிப்புலையும் சரி, இது எப்படி பாருங்க? அவர் குறிப்பு அறிவிட்டவங்க ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு இந்து தான். உண்மையா அவர் மாதிரி நடிப்பு நல்லதுதான். ஆனா அவரால் தலைவர் வாழ்ந்த வீட்டுல புரட்சி தலைவருடைய விழா. இந்த விழா கர்நாடக எம்ஜிஆர்னு குட்டி கொடைவள்ளல் லாரன்ஸ் அவர்கள் இதை நடத்துறாரு. என்கிட்ட ஒரு 2 மாசம் முன்னாடி பேசினார். இந்த மாதிரி புரட்சி தலைவர் வாழ்ந்த வீட்டுல பிறந்தநாள் விழா கொண்டாட போறேன், நீங்க முழு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாரு. தாராளமா செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆளுங்க எல்லாமே வருவாங்க, இதை சிறப்போடு செய்யலாம்னு சொன்னப்ப ஒரு தனி மனிதனா இருந்தேன். சொல்றேன், எனக்கு ஒரு 6-7 வருஷமா அவர் நல்ல பழக்கம். அவருடைய மகள் கல்யாணம் கூட நான் பண்ணி வச்சேன். அலைஞ்சு திரிஞ்சு ஒரு அளவுக்கு இன்னைக்கு இந்த 108வது இதுக்கு அந்த காவிகாலர் ஊமைப்பள்ளி மாணவர்களுக்கு எல்லாம் உடைகள் அதை தைச்சு பண்ணி சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணணும்னு எல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது இது கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகளோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்க வரணும், நாமக்கல் நீங்க வந்தாதான் சார். உலகம் பூரா இருக்கிற புரட்சி தலைவர் ரசிகர் பக்தர்களின் பெருந்தலைவர் சைதையார் அவர்கள், சைதையார் அவர்களுடைய தலைமையில இந்த ஃபங்க்ஷனை நடத்தலான்னு ஏற்பாடு செஞ்சோம். அவரும் வாரன்னு ஒத்துக்கிட்டாரு. புரட்சி தலைவரோட பல படங்கள்ல நடித்து பேரும் புகழும் பெற்ற நமது எம்ஜிஆர் லதானே பேர் சொல்லக்கூடிய அவங்களும் இந்த இதுல கலந்துக்கிற வராங்க. நானும் உங்களெல்லாம் பார்க்கறதுக்காக அவளோட இருந்து நானும் வந்துட்டேன். இந்த விழா புரட்சி தலைவருடைய விழா அதான் என்ன சொல்றது, எம்ஜிஆர் லாரன்ஸ்னு அதான் குட்டி கொடைவல்லங்கிற பட்டம் நான் தான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஆர்வம், ஒரு வெறி, அதாவது புரட்சி தலைவர் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில அவர் செஞ்ச நல்ல காரியத்துக்காக இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன். வணக்கம். இன்று புரட்சி தலைவர் இல்லத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூடி புரட்சி தலைவர் புகழ் பாடுவதற்காக வந்திருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே தமிழ்நாட்டில் சரி எல்லாத்துலையும் சரி புரட்சி தலைவர் நல்ல ஒரு புகழ் பரப்பும் ஐயா சைய தோசாமி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த புரட்சி தலைவர் சார்பாக இந்த பொன்னாடையை இங்கே நான் அளிக்கிறேன். கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் இப்பொழுது புரட்சி தலைவர் பொழுது பேசுவார்கள். என் குடும்ப சார்பாக என் வீட்டுல இருந்து எங்க பெரியண்ண வந்திருக்கிறாரு. எங்க அப்பா இருந்தா கண்டிப்பா ஐயாக்கு ஒரு மரியாதை செலுத்திருப்பாரு.
எங்க அன்பன் என்ன என் வீட்டுல பெரியவர் இன்னைக்கு வந்து என் குடும்ப சார்பாக அண்ணன் தேச சேகதர்ஷமன்யாக்க எங்க அண்ணன் கொஞ்சம் சால்வை போட்டுருவாரு. எல்லாம் கை கொடுங்க. என் வீட்டுக்கு பெரிய அண்ணன். நாமெல்லாம் கூடியிருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். புரட்சி தலைவர் இருந்த போது இந்த இடத்தில் அன்னதானம் தினசரி அடுத்து எரிந்து கொண்டே இருக்கும். இங்கு புரட்சி தோழர்களே, நவரத்னம் அவரின் உள்ளடக்கம் முத்துரத்னம். இவர்கள் தத்தோ எம்ஜிஆரின் சொத்தோ. மாநகர மேயர் சைதையார் என்பதை விட மனித நேயர் என்பதை தான் இன்று வரை மகுடம் பதித்திருக்கிறார் நம் சைதையண்ணன். அவர் இருக்கும் வரை அவர் வழியில் நாம் எம்ஜிஆரை காணுவோம் பயனடைவோம் என்று கூறி வாழ்க்கை விளைவுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது இங்க இருக்கிற பள்ளியின் மாணவ மாணவிகளுக்காக வெள்ளை சீமுறையும் மற்றும் அவர்களுக்கான வெள்ளை யூனிஃபார்ம் சீருடை வழங்கி கௌரவப்பட்டு வருகிறார். எப்படி அவருடைய கொள்கையை லட்சியத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சேவை திலகம் பெங்களூர் எம்ஜிஆர் லாரன்ஸ் அவர்களே, அவருடைய அழைப்பினை ஏற்று மலேசியாவிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற புரட்சி தலைவரின் இன்றைக்கு விசுவாசமாக வாழ்ந்து செயலாற்றி அவர் புகழை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மலேசிய தலைவர், மலேசிய எம்ஜிஆர் என்று சொல்லப்படுகின்ற அனைவரையும் புரட்சி தலைவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தத்துவங்கள் அனைவரையும் நம்முடைய நாமக்கல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து தலைவரின் தொண்டர்களையும், லாரன்ஸ் அவர்களையும், சகோதரர் அவர்களையும், அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து பெருமக்களையும், புரட்சி தலைவருடைய இந்த நிகழ்ச்சியை காண வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக வெளியூரில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். புரட்சி தலைவரின் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி வித்தியாசமான சேவையை செய்வார்கள். அந்த விதத்தில் நம்முடைய லாரன்ஸ் அவர்கள் நன்கொடை பெறாமல் அவருடைய உழைப்பின் வாயிலாக சம்பாதித்த பணத்தை உரியவர்களுக்கு கொடுப்பார். பணம் இல்லை என்றால் அங்கே உழைத்து எந்த வேலை வேண்டுமானாலும் செய்வார். ஒரு வித்தியாசமானவர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உண்மையான தலைவரின் பக்தர் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சி தலைவர் வாழ்ந்த இடம். அவருடைய வாழ்க்கையில் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை அனைத்தையும் தகுதிமிக்கவர்கள், தேவையானவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக பணிபுரிந்து இந்த காரியங்களை தொடர்ந்து செய்வோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தர்ம தொலைக்காப்பு இருப்பாரு. அந்த தகவலை நான் தர்ம தொலைக்காப்பு ஓபன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பெரிய அளவுல நம்ம இறைவன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் ஆசைப்பட்டு ஸ்கூல் பசங்க அனைத்து எல்லாருமே யூனிஃபார்ம் தச்சிருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் கொடுத்தாக்க 20 ஆயிடும். அதனால பாய்ஸ் 10 பேருக்கு, லேடிஸ் 10 பேருக்கு ஐயா கையில
நம்ம மலேசியா இருக்கிற அவரும் 10 பேருக்கு லேடிஸ் கொடுப்பாரு. இவர் ஐயா நீங்களே எடுத்து கொடுங்க. அப்படியே அப்படியே எடுத்து கொடுங்க. அப்படியே ஐயா எல்லாம் ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது சரிங்களா? அப்படியே கீழே கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தச்சிருக்கேன். அங்க போயிட்டு எல்லாம் என் பேருங்க போட்டுருக்குது. பேர் எடுத்து பிரிச்சுக்கணும். ஐயா நீங்க அப்படியே ஆமா நீங்க எல்லாருக்கும் இப்ப என்னன்னாக்கா இதுயா இருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு 2 பேருக்கு எல்லாருமே யூனிஃபார்ம் தச்சிருக்கேன். எல்லாம் பேர் பேர் ஏன்னா ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தர் ஃபீலிங் ஆகும். அவங்க வந்து கவலைப்படக்கூடாது. அதனால யூனிஃபார்ம் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். இந்த பக்கெட் ஒரு செக்ஷனுக்கு பாத்ரூம் ஒரு ஜெக்கு ஒரு பக்கெட். அப்புறம் நம்ம தலைவர் வீட்டுக்கு வந்தாங்க பாத்ரூம் திடீர்னு மளிகைன்னா பாத்ரூம் பண்ணா அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அது இருந்து அதுவும் எனக்கு வந்து சொல்லல ஒரு வாரமாயிட்டு பெயிண்ட் அடிச்சு அதை கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். அது என் தலைவர் சொல்லி தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன். என் குடும்பத்தின் சார்பாக ஐயாவுக்கு மற்றும் மலேசியாவில் வந்திருக்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்க நம்ம நாமக்கல் விஜயா அவர்களுக்கும் மற்றும் என் அண்ணனுக்கும் நம்ம தங்கராஜன் அவர்களுக்கும் நம்ம எல்ஜி குமாரன் மற்றும் மலேசியா சிங்கப்பூர் நம்ம மேகநாதன் அண்ணா அவர்களுக்கும் சிங்கப்பூரில் உள்ள நம்ம மொழியாக்காக்கும் சுந்தர் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் பேர் விட்டுனா மனுஷன் ஏன்னா பதட்டத்துல சொல்ல முடியல. டைம் குறைஞ்ச டைம் இருக்கிறதா பசங்க எக்ஸாம் டைம். இந்த டைம்ல யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அம்மா எம்ஜிஆர் மனசுல எழுதி நம்ம எது கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எல்லாம் பகிர்ந்துக்கணும். நன்றி வணக்கம். உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் அன்பு ரசிகர்களுக்கு இனிய வணக்கம். இன்று புரட்சித் தலைவர் வாழ்ந்த வீட்டில் புரட்சித் தலைவர் பிறந்த தின விழா தனது சொந்த செலவுல கர்நாடக குட்டி கொடைவள்ளல் எம்ஜிஆர் லாரன்ஸ் அவர்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சார். இதுக்கு நான் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவி இந்த சேனல் உரிமையாளர் ரவி கிட்ட ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தேன். இதெல்லாம் வந்து நீங்க சேனல்ல எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க பாருங்க அங்க இருந்து நாமக்கல் இருந்து கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் இங்க வந்து இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் புரட்சித் தலைவருடைய ரசிகர்களுக்கு இது தித்திக்கு விருந்தா இது அமையும் இருக்கும். கூடிய சீக்கிரம் இதை எடிட் பண்ணி முறைப்படி எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவியில இது வரும். மலேசிய கலைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் மேலேயே வந்தாங்க. இதுல டத்தோக்களும் வந்தாங்க. அதுல முக்கியமா இந்த எம்ஜி குமார் இவரை பத்தி சொல்லணும்னா புரட்சித் தலைவருடைய விழாவை வருஷம் தவறாம நடத்திட்டு இருக்கிறாரு மலேசிய நாட்டுல. இவரு ஏழை எளிய மக்களுக்கு நிறைய செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவரு இங்க வந்து கலந்துகிட்டது வந்து மிகப்பெரிய எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காரு. இப்ப நம்ம எம்ஜிஆர் லாரன்ஸ் பத்தி நான் தான் பல தடவை சொல்லியிருக்கேன். எம்ஜிஆர் மேல உண்மையான பாசம், அந்த பாசத்தினுடைய விளைவு தினசரி ஒரு உதவின்னு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒண்ணு அவரால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவரை போல பக்தர்கள் அதிகரிக்க வேண்டும். புரட்சித் தலைவர் அதாவது இவர் செஞ்சதிலேயே மணி மகுடம் சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு புரட்சித் தலைவர் வாழ்ந்த வீட்டுல கிட்டத்தட்ட காலிகால ஊமைப்பள்ளி மாணவருக்கு 300 பேர்த்துக்கு டிரெஸ் தைச்சு கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, இது வந்து உண்மையாலுமே மிகப்பெரிய நினைச்சு கூட பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் ரூபாய் ஒரு செலவு பண்ணியிருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெரிய வசதி உள்ளவங்க செய்யறது பெருசு இல்ல. இவர் மாதிரி உழைப்பாளிகள் தினசரி உழைத்து வரக்கூடிய வருமானத்துல இவங்க குடும்பம் நடத்துற ஒரு நல்ல ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவர் எம்ஜிஆர் பக்தர். இவர் எம்ஜிஆர் பக்தர், எம்ஜிஆர் வெறியர்னு கூட சொல்லலாம். சிறப்பான முறையில எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவி
அந்த டிவி சேனல்ல புரட்சி தலைவர் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் ரவி எனது இனிய நம்பர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த சேனல்ல இந்த செய்திகள் வாரத நாங்க உண்மையாலுமே பெருமையா கருதுறேன். நான் இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு. மலேசியால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து கலைஞர்கள், தமிழ்நாட்டு கலைஞர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. டிவி சேனல் சார்ந்தவங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. நம்ம விஷயன் அவர்கள் சிறப்பான, அதாவது இந்த மாதிரி எம்ஜிஆர் ஒரு பேர் தனிப்பட்ட முறையில் எல்லாமே சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம். இப்ப சிங்கப்பூர்ல இருந்து ஹரிதாஸ், இந்த மாதிரி நிறைய இவருக்கு குட்டி கொடைவல்லல்ங்கிற பட்டம் நான் கொடுத்தேன். கர்நாடகா குட்டி கொடைவல்லல் எம்ஜிஆர் லாரன்ஸ் தான் இவரை சொல்லணும். இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உலகெங்கில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலைவர் ரசிகர்கள் சார்பிலும் எனது சார்பிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்த கர்நாடக குட்டி கொடைவல்லல் எம்ஜிஆர் லாரன்ஸுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். புரட்சித்தலைவர் நாமம் வாழ்க. வணக்கம், நான் கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் பேசுறேன். தலைவர் எவ்வளவோ தர்மம் செஞ்சிருக்கிறாரு, அதுல ஒரு நான் செஞ்சிருக்கிறேன். ஐயா எனக்கு அந்த கருத்தை எடுத்து எனக்கு குட்டி கொடைவல்லல்னு வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் அது நான் ஏத்துக்கிறதுக்கு எனக்கு ஏத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அது ஏத்துக்கிறது இதை புரட்சி தலைவருக்கு தான் நான் அளிக்கிறேன். எனக்காக வேணா இந்த புகழ் புரட்சி தலைவருக்கே சேர்ந்தாலும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் நான் மட்டும் இது தர்மம் செய்யல, 2 பேர் செய்யறோம் என் லைஃப்லயே. நான் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிற உண்மையை சொல்றேன், 2 பேர் தான் செய்யறோம். காரணம் யாருனாக்கா அது புரட்சி தலைவர் தான், செகண்ட் நான். ஏன்னா அவரான சின்னதுலயே நான் சத்தியம் பண்ணி பீடி குடிக்க மாட்டேன், சாராய குடிக்க மாட்டேன், வெத்தலை பாக்கு பட மாட்டேன், பான் பராக் பட மாட்டேன், எந்த பழக்கம் வச்சில. அந்த காசை தான் நான் உதவி செய்யறதுல என் காசை நான் உதவி செய்யல. அதனால அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அதை செய்த விஷயத்தான் இன்னைக்கு குட்டி கொடைவல்லல்னு சொல்லிட்டு எனக்கு பட்டம் கொடுத்தீங்க. அது புரட்சி தலைவருக்கு தான் சேரணும். நன்றி, வணக்கம். இந்த சொன்னதுக்காக ஐயா நாமக்கல் எம்ஜிஆருக்கும் மற்ற இந்த டிவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களால் குட்டி கொடைவல்லல் என்று புகழாரம் சூட்டப்பட்ட கர்நாடகா எம்ஜிஆர் திரு லாரன்ஸ் அவர்களை உண்மையிலே நினைக்கும் பொழுது இன்னைக்கு பொதுவா, அதாவது டீ கடையில டீ சாப்பிடும்போது கூட யாராவது தெரிஞ்ச மாட்டாங்க, ஐயோ அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கணுமே நினைச்சு போற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு டீ ஒரு 5 ரூபா வரும். அதுக்கே அப்படின்னா இன்னைக்கு இவர் அதாவது அண்ணன் சொன்னாரு 40 ஆண்டு காலம் இந்த பணியில் இருக்கிறாரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, பைக்ல இமயம் முதல் குமரி வரைக்கும் போய் அங்க போய் பாடல பேசுறாரு அவங்க பாஷையில. பார்த்த அந்த வீடியோ. இப்படிதான் செய்யணும். என்ன அவருக்கு தூண்டுதல்? எல்லாமே புரட்சி பாருங்க. நமக்கு மேல நம்மளாம் வழி நடத்திட்டு இருக்காரு அந்த புரட்சி தலைவருடைய அந்த ரசிகருக்கு அந்த உணர்வு கண்டிப்பா இருக்குது. இத்தனை வருஷம் எல்லாரும் மாலை போட்டிருக்காங்க, அரசு எல்லாரும் எல்லாம் ஓரளவுக்கு பேருக்கு மாலை போடுறாங்க. நான் பாருங்க தலைவருடைய உருவத்துக்கு தகுந்த மாலை போடுறாங்க. தலைவருடைய சிறப்பு. அதாவது நீங்க மாலை அளவு பார்த்து வாங்கல, அது அமைஞ்சு போச்சு. காரணம் அந்த மனசை நீங்க நினைச்சுட்டாரு உங்களுக்கு. கண்டிப்பா. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உண்மையை சொல்ல போனா எனக்கு இன்னைக்கு இங்க வரணும் இந்த பாக்கியம் கிடை. ஆனா என்னுடைய ரொம்ப நாள் தவம், எப்படியாவது நான் வாழ்நாள் ஒரு முறை இன்னும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் தேவாலயத்துக்கு வாழ்நாள் ஒரு முறையாவது போகணும், முஸ்லீம்கள் மக்கா மதீனாவுக்கு ஒரு முறையாவது வாழ்நாள் போகணும், இந்துக்கள் காசி ராமேஸ்வரம் வாழ்நாள் ஒரு முறை போகணும்னு நினைக்கிற மாதிரி புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்நாள் ஒரு முறையாவது ராமானந்தோட அவருடைய இல்லத்துல அந்த திருக்கோயில்ல போய் இதய தெய்வம் புரட்சி தலைவரை சந்திச்சு அவருடைய அவர் பட்ட அந்த மண்ணில் நம்ம அந்த பொன்னாவிலை அந்த மண்ணில் நம்ம வணங்கணும்னு நினைச்சோம். அந்த பாக்கியத்தை கொடுத்தாரு திரு நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு நன்றி. அதே போல அந்த ஏன் கொடுத்தாரு எதுக்கு கொடுத்தாருன்னு சொல்லிப்பாரு. அவருக்கு பின்னாடி பார்த்தா இன்னொருத்தர் நிக்கிறாரு, அவர் அதை விட ஓங்கி நிக்கிறாரு. காரணம் பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம். ஆனா ஒவ்வொரு குழந்தைக்கும் அளவு எடுத்து அத கரெக்டா சும்மா எடுத்துமா இந்த 40 சைஸ் சட்டை 30 சைஸ் கொடுக்கறது பெருசு இல்ல, கரெக்டா அளவு எடுத்து. சார் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு சார் ட்ரெஸ்ஸோட ரேட்டு? 1900 ரூபாய். எல்லா தலைவர் 1900. 1900. எத்தனை பேர் இருக்குங்க சார் யூனிஃபார்ம் எல்லாருக்கும்? இல்ல எத்தனை பேர் குழந்தைங்க? அது ஒரு 300 பேர். 300. ஒரு குழந்தைக்கு 1900 வீதம் 300 குழந்தைகளுக்கு மட்டும் 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்கிறாரு. அது மட்டும் சாப்பிட உணவு கொடுத்திருக்காரு. இந்த கலை நிகழ்ச்சி பார்த்தா எல்லாம் அழகழகா தெரியுறாங்க. சிங்கப்பூர், மலேசியா அப்படி பார்த்தா தகவல். இன்னொரு விஷயம்,
300 பேர் இருக்காங்க. வெளியில இருந்து வர சில பேர் இருக்காங்க. ஹாஸ்டல் பசங்க மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுத்தேன். 170 பேருக்கு எல்லாரும் கொடுத்துருக்கீங்க. 5 லட்சத்துக்கு பாதி. அப்புறம் பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன். வந்து கலர் வீட்டுல என்னென்ன அழுக்காதுன்னு சொல்லக்கூடாது. அந்த பெயிண்ட் செலவுல அடிச்சிருக்கிறேன். பக்கெட் அவங்க குளிக்கிறதுக்கு மொத்தம் இந்த செய்யறவங்களுக்கும் ட்ரெஸ். ஒரு டைம் வந்து சத்யா ஸ்டுடியோல பிரேக் டைம்ல சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப புரட்சி தலைவர் சீனியர் பெரியவர் மதிக்கத்தக்க ஒருத்தர் அவரும் கூட இருக்கிறாரு. தலைவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு உதவி கேட்டு ஒருத்தர் வந்து வர சொல்றீங்க வந்திருக்கிறாரு. டக்குனு தலைவர் செஞ்சிருக்காரு, எடுத்து கொடுத்திருக்காரு. உடனே இவர் சொல்லிருக்காரு, ராமச்சந்திரா நீங்க உதவி செய்யறீங்க தப்பு இல்ல, ஆனா நீங்க லெப்ட் கையில கொடுத்துருக்கீங்க, கை கழுவிட்டு நீங்க வலது கையில கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புண்ணியம் கிடைக்குன்னு. நான் வந்து சாப்பிட்ட கையை கழுவி நான் வலது கையில கொடுக்கறதுக்கு என் மனசு மாறிடுச்சுன்னா இது யாரும் சொல்றது உங்க நாட்டு எங்க நாட்டு இல்ல. எப்பயுமே ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற நாடி நரம்பு சத ரத்தம் எல்லாம் ஊறி போன கொடுக்கக்கூடிய வல்லைக்கெல்லாம் நாங்கள் எம்ஜிஆரே இந்த வார்த்தை சொல்றாரு. ஏன்னாட்டு நான் கை கழுவுறது கூட என் மனசு மாறிட்டாரு. மாறுமா? மாறாது. இருந்தாலும் சொல்றாருன்னா அதுதாங்க தர்மம். அதனாலதான் அந்த தர்மத்தின் தலைவர் இன்னும் நம்மகிட்ட இருக்கிறாரு. அவர் செய்த அந்த தர்மங்கள் தானங்கள் தான் புரட்சித்தருடைய ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த ரசத்துல ஊறி இருக்குது. அந்த வகையில லாரன்ஸ் அவர்கள் இந்த அளவுக்கு செய்யறாருன்னா ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கணும்னுதான் அதெல்லாம் பண்ணிட்டேன். புரட்சி தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தான் உழைத்து சம்பாதித்த பணத்திலிருந்து 4/3 பாகம் பிறருக்கு உதவ வேண்டும் என்று எண்ணக்கூடிய அவருடைய நல்ல உள்ளம் வாழ்க 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 என வாழ்த்துவது எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியின் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.